அனைவருக்கும் வணக்கம். இந்தியா 2 முக்கியமான அம்புகளை எய்திருக்குது நண்பர்களே. இரண்டுமே இந்தியா நினைத்ததை போலவே பயங்கரமான ஒரு ரியாக்ஷனை உண்டு பண்ணியிருக்குது எதிரி நாடுகளில். இந்தியா அப்படி என்ன செய்தது, எதனால் இந்த சமயத்தில் இந்தியா இப்படி செய்தது, இதைத்தான் இன்றைக்கு முக்கிய செய்தியாக பார்க்க போகிறோம் நண்பர்களே. ரொம்பவுமே சுவாரஸ்யமான செய்தி இது. கடைசி வரைக்கும் வீடியோவை பாருங்கள். இந்தியாவுடைய பிரதமராக இருக்கிற திரு நரேந்திர மோடி அவர்களுடைய அந்த ராஜதந்திரம் சொல்றாங்கல்ல, அதுல எந்த அளவுக்கு திரு மோடி அவர்கள் கைதேர்ந்திருக்கிறாரு, அதுல அந்த ராஜதந்திரத்துல எந்த அளவுக்கு திரு மோடி அவர்கள் கைதேர்ந்திருக்கிறாரு அப்படிங்கிறத நாம் புரிஞ்சுக்க முடியும். நம்ம சேனலுக்கு நீங்கள் முதல் முறையாக வந்திருக்கிறீங்க அப்படின்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டிட்டு வாங்க நண்பர்களே, வீடியோக்கு போகலாம். நேற்றைய தினம் இந்தியாவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் அவர்கள் சீனாவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு வாங்கியை சந்திச்சார் நண்பர்களே. அந்த சந்திப்பின் போது இருவரும் இணக்கமாக தான் பேசிக்கொண்டாங்க. 2 நாடுகளுமே இணக்கமான ஒரு உறவை நாங்கள் விரும்புகிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அந்த மீட்டிங் முடிஞ்ச பிறகு ஜாயிண்ட் பிரஸ் ரிலீஸ் எதுவும் விடலை. 2 நாடுகளும் சேர்ந்து கூட்டறிக்கையெல்லாம் எதுவும் விடலை. மாறாக சீனா தனியாக அறிக்கை விட்டது, இந்தியா தனியாக அறிக்கை விட்டு. முதல்ல சீனா தான் அறிக்கையை வெளியிட்டது. அதில் என்ன சொன்னாங்க அப்படின்னாக்க, இந்தியாவும் சீனாவும் பரஸ்பரம் நட்போடு உறவு கொண்டிருக்கிற 2 பெரிய நாடுகள், அண்டை நாடுகள். நாங்கள் 2 பேருமே எதிர்காலத்தில் ஒன்றாக நல்ல நட்போடு இருக்கணும் அப்படிங்கிறதை குறிக்கோளாக வச்சு தான் பேச்சுவார்த்தைகளை நடத்தி வர்றோம். எதிர்வரும் பிரிக்ஸ் உடைய உச்சி மாநாடு இந்தியாவில் நடக்க போகுது. அதற்கு சீனாவுடைய முழு ஒத்துழைப்பு இந்தியாவுக்கு உண்டு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இது ஒரு கோட் வேர்டு. என்ன அப்படின்னா, அந்த G20 மாநாட்டுக்கு சீன அதிபர் ஜி ஜின்பிங் நேரில் வருவார் அப்படிங்கிறது தான் கோடிட்டு காமிச்சிருக்கிறாங்க. ஏன் இது இவ்வளவு முக்கியமானது அப்படின்னா, இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் எல்லையில் கல்வான் பிரச்சனை வந்தது இல்லையா 2020. அதற்கு பிறகு சீன அதிபர் இந்தியாவுக்கு வரவில்லை. அதற்கு முன்னாடி மகாபலிபுரத்தில் சந்திச்சுக்கிட்டாங்க, ஞாபகம் இருக்கா அவங்களுக்கு? அதுதான் இந்தியாவுக்கு சீன அதிபர் வந்த கடைசி பயணமாக இருக்குது. அதற்கு பிறகு இப்பொழுது தான் சீன அதிபர் இந்தியா வரப்போறாரு அப்படின்னும், அந்த சமயத்தில் இந்திய பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களும் சீன அதிபர் ஜி ஜின்பிங்கும் தனிப்பட்ட முறையில் பேசுவாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது. இது பெரிய அளவில் ஒரு உற்சாகத்தை ஏற்படுத்தி இருக்குது இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையே அப்படிங்கிற பார்க்குறோம். இது கூட மேட்ரு இல்லை. விஷயம் என்னன்னா, அந்த வெளியுறவுத்துறை அமைச்சகம் வெளியிட்டாங்களே அறிக்கை, சீனாவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சகம் வெளியிட்டாங்களே அறிக்கை. அதில் ஃபஸ்ட்டு போர்ஷன் சொல்லிட்டு அடுத்த போர்ஷனில் என்ன சொல்லியிருக்கிறாங்க, சீனாவுடைய ஒன் சைனா பாலிசிக்கு இந்தியா தொடர்ந்து ஆதரவு கொடுத்து வருது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. பொதுவாக இது ஒரு சாதாரணமான விஷயமாக நம்ம கடந்து போயிடுவோம். ஆனால் இந்த முறை அதற்கு இந்தியா எதிர்வினை ஆற்றி இருக்குது அப்படிங்கிறதான் பரபரப்பை உண்டாக்கி இருக்கிற விஷயம். 2014ஆம் ஆண்டுக்கு முன்பு வரைக்கும் இந்தியா சீனாவுடைய ஒன் சைனா பாலிசியை வெளிப்படையாகவே ஆதரிச்சது. சீனாவுடைய ஒன் சைனா பாலிசி அப்படின்னா என்ன அப்படின்னா, சீனா திபேத்தை ஆக்கிரமிச்சது இல்லையா, அது சீனாவுடைய ஒருங்கிணைந்த பகுதி. அது மட்டும் இல்லை, தைவான் தன்னுடைய நாட்டின் ஒருங்கிணைந்த பகுதின்னு சீனா டிக்ளேர் பண்ணிக்கிச்சு. ஆனால் இன்னும் பிடிக்கலை. அந்த தைவானும் சீனாவுடைய ஒருங்கிணைந்த பகுதி அப்படின்னு பிற நாடுகள் ஏற்றுக்கொள்ள வேணும் அப்படிங்கிறது தான் சீனாவுடையவா. அதற்கு தான் ஒரு கொள்கையவே வச்சிருக்குது, ஒன் சைனா பாலிசி. திபேத்து, தைவானு எல்லாமே எங்கள் நாட்டுடைய ஒரு பகுதி அப்படின்னு அது டிக்ளேர் பண்ணியிருக்குது. இதை இதற்கு முன்பு இந்தியா ஏற்றுக்கொண்டு இருந்தது அப்படிங்கிறதா உண்மை. ஆனால் 2014ஆம் ஆண்டு மோடி அவர்கள் இந்தியாவுடைய பிரதமராக பதவியேற்று கொண்ட பிறகு இந்தியா அப்படி ஓப்பனாக ஒன் சைனா பாலிசிக்கு ஆதரவு கொடுக்கவே இல்லை அப்படிங்கிறத நாம் இங்கே சுட்டிக்காட்ட வேணும். மாறாக இந்தியா இஷ்யூ பேஸ்டு சப்போர்ட் அப்படின்னு தன்னுடைய ஆதரவை மாற்றிக்கிட்டாங்க. நீங்கள் இந்தியாவுக்கு குடைச்சல் கொடுத்தா நாங்கள் ஒன் சைனா பாலிசியை நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம், நாங்கள் உங்களுக்கு குடைச்சல் கொடுப்போம் அப்படிங்கிறதான் உண்மை. 2020ஆம் ஆண்டு எல்லையில் சீனா இந்தியாவோடு பிரச்சனையை கிளப்பிய பிறகு இந்தியா இந்த ஒன் சைனா பாலிசியை தூக்கி குப்பையில் ஓட்டுருச்சு அப்படிங்கிறதா உண்மை. அதற்கு பிறகு பல முறை சீனா இந்தியாவிடம் ஒன் சைனா பாலிசிக்கு உங்களுடைய ஆதரவை மீண்டும் ஒரு தடவை உறுதி செய்ய அப்படின்னு சொன்ன போதும் கூட இந்தியா மறுத்துருச்சு. இந்த முறையும் கூட
திரு ஜெய்சங்கர் அவர்கள் வாங்கிட்ட பேசிட்டு வந்துடுறாரு. அவங்க 2 பேரும் இதை பற்றி வாயை திறக்கல. ஆனால் சீனா வந்து வெளியிடுற அறிக்கையில் என்ன சொல்கிறாங்க, இந்தியா வந்து தங்களுடைய ஒன் சைனா பாலிசிக்கு தொடர்ந்து ஆதரவு அளிக்குது அப்படின்னு சொன்னாங்க இல்லையா. அது வந்து இந்தியா ஏற்றுக்கிறதாக இல்லை. இந்தியாவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சக பேச்சாளர் நேற்றைய தினம் பத்திரிகையாளர்களை சந்திக்கிறாரு. அவர் என்ன சொல்கிறாரு, நாங்கள் எப்பொழுதுமே சீனாவுடைய சுதந்திரத்தையும் அந்த நாட்டின் இறையாண்மையும் மதிக்கிற நாடாகத்தான் இருந்திருக்கிறோம். ஆனால் சீனா அப்படி இருந்ததில்ல. சீனா வந்து எங்களுடைய நிலத்தை ஜம்மு காஷ்மீரில் லடாக்லாம் எங்களுக்கு சொந்தமான பூமியை ஆக்கிரமித்து வச்சிருக்குது. சீனா வந்து அதை விட்டு வெளியேற வேணும். அதுதான் வந்து இரு நாட்டு உறவுகளுக்கு நல்லது அப்படின்னு சொல்லி இந்தியா சொன்னது இன்றைக்கு உலகம் முழுவதும் பயங்கரமான அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்குது. சீனாவுக்கு எதிராக இந்தியா இப்படி திடுதிப்புன்னு ஒரு பெரிய குண்டை தூக்கி போட்டிருக்கிறது பல நாடுகளையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதே சமயத்தில் அதே பத்திரிகையாளர் சந்திப்பில் இந்தியாவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் இன்னொரு விஷயமும் சொன்னார். அது என்னன்னா, ஒரு பத்திரிகையாளர் கேள்வி எழுப்புறாரு, பாகிஸ்தான் கூட நீங்கள் பேச்சுவார்த்தை ஆரம்பிச்சிட்டிங்களா இல்லை விரைவில் ஆரம்பிப்பீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டபோது இந்தியாவுடைய வெளியுறவுத்துறை பேச்சாளர் என்ன கேட்குறாரு, பாகிஸ்தானோட பேசுறதுக்கு என்னங்க இருக்குது, பாகிஸ்தானோட நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்தணும்னா ஒரே ஒரு டாப்பிக்கை பற்றி மட்டும்தான் எக்ஸ்க்ளூசிவாக அதை பற்றி மட்டுமே நாங்கள் பேசுவோம். அது என்ன, பாகிஸ்தான் ஆக்கிரமிச்சு வச்சிருக்கிற ஜம்மு காஷ்மீர் மற்றும் கில்கித் பல்திஸ்தான் மற்றும் லடாக்குடைய சில பகுதிகளை இந்தியாவிடம் பாகிஸ்தான் திருப்பி ஒப்படைக்க போகிறது எப்போ அப்படிங்கிறத பற்றி மட்டும்தான் நாங்கள் பாகிஸ்தானோடு பேச்சுவார்த்தை நடத்துவோம். மற்றபடி பாகிஸ்தானோட பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு வேறு விஷயமே இல்லைங்கன்ட்டார். இது வந்து பாகிஸ்தானில் இப்போ ஒரு பூகம்பத்தையே கிளப்பியிருக்குது நண்பர்களே. ஏன் அப்படின்னா, பாகிஸ்தானில் தினசரி அவங்க வந்து தண்ணி இல்லைன்னு மூக்கால் அழுதுட்டு இருக்கிறாங்க. இந்தியா தான் சிந்து நதிநீர் பங்கீட்டை நாம் வந்து அபயன்ஸில் வச்சுருக்கிறோம், நிறுத்தி வச்சுருக்கிறோம் இல்லையா. அதற்கு பிறகு இந்தியா சரமாரியாக அந்த 6 நதிகள் வந்து ஜம்மு காஷ்மீர்லேருந்து பாகிஸ்தானுக்கு போகுது. அந்த 6 நதிகள்லையும் சரமாரியாக இப்பொழுது நம்ம டேம் கட்டிக்கிட்டு இருக்கிறோம், கால்வாய்கள் கட்டிக்கிட்டு இருக்கிறோம், டனல் கட்டிக்கிட்டு இருக்கிறோம். இப்போ ஒரே சமயத்தில் இந்தியா வந்து சீனாவையும் தாக்குது, பாகிஸ்தானையும் தாக்குது. எதற்காக, ஏன் திடீர்னு இப்படி ஒரு தாக்குதலை இந்தியா செய்தது அப்படின்னா பலரும் முழிச்சிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லணும். இதற்கு பின்னாடி ஒரு அடிப்படை காரணம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க நண்பர்களே. அது என்ன அப்படின்னா, சீனாவும் பாகிஸ்தானும் அன்கோ போட்டு இப்பொழுது இந்தியாவின் மீது ராஜதந்திர அழுத்தத்தை கொடுக்குறாங்க அப்படிங்கிற செய்தி நம் காதுகளுக்கு எட்டுது. எந்த வகையில் அப்படின்னா, சிந்து நதிநீரை இந்தியா நிறுத்தி வச்சிருக்குது இல்லையா, அதுக்கு இந்தியாவுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கணும் அப்படின்னு பாகிஸ்தான் வந்து சீனா கிட்ட முறையிடுது அப்படின்னும். ஆனால் சீனாவோ அதுக்கு நாம் எதிர்ப்பு தெரிவித்தா இந்தியா வந்து ஒன் சைனா பாலிசியிலேருந்து பேக் அடிச்சிடும் அப்படின்னு சீனா யோசிக்குது. அதனால தான் தன்னுடைய ஒன் சைனா பாலிசிக்கு இந்தியாவுடைய ஆதரவை பர்ஃபெக்டாக நாம் வந்து வாங்கி வச்சுக்கிட்டோம்னா அதுக்கு பிறகு பாகிஸ்தானுக்கு ஆதரவாக குரல் கொடுக்கலாம் அப்படின்னு சீனா திட்டமிடுவதாகவும், இந்த திட்டத்தை தெரிஞ்சுக்கிட்டு தான் இந்தியா 2 நாட்டையும், சீனாவையும் சரி பாகிஸ்தானையும் சரி வச்சு செஞ்சுருக்குது அப்படின்னு செய்திகள் நமக்கு எட்டுது நண்பர்களே. எது எப்படி இருந்தாலும் நண்பர்களே, இந்த விஷயத்தில் உண்மையிலேயே நம்மளுடைய பிரதமர் எவ்வளோ பெரிய ராஜதந்திரி அப்படிங்கிறத நாம் புரிஞ்சு கொள்ள முடியுது. அதாவது சீனாவோ பாகிஸ்தானோ வெளிப்படையாக இவங்க இந்த விஷயத்தை பேசவே இல்லை. ஆனால் அவங்களுடைய நடவடிக்கைகளை வச்சு, நம்மளுடைய உளவுத்துறை கண்டுபிடித்த செய்திகளை வச்சு அடுத்த சில மாதங்களில் சீனாவும் பாகிஸ்தானும் கைகோர்த்து இந்தியாவின் மீது பயங்கரமான அழுத்தத்தை கொடுக்க போகிறாங்கங்கிறத உணர்ந்துக்கிட்டு இப்பொழுதே பாகிஸ்தானையும் சீனாவையும் இந்த விஷயத்தில் ஒன்று சேர விடாமல் செய்வது தான் இந்தியாவுக்கு சால சிறந்தது அப்படின்னு தான் இந்தியா இந்த நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்க. உண்மையிலேயே பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களை நாம் பாராட்டியே ஆக வேணும். இந்த விஷயத்தில் இந்தியா எடுத்திருக்கிற நடவடிக்கைகளை பற்றிய உங்களுடைய கருத்து என்ன, அதை பற்றி சொல்லுங்கள் நண்பர்களே. மீண்டும் உங்களை வேறு வீடியோவில் சந்திக்கிறேன் கைஸ். பை பை.